நமசிவாய வாழ்க. அடியார் பெருமக்களுக்கு அடியேனின் வணக்கங்கள். முக்தீஸ்வரர் போற்றி. ஜீவாத்மாவாகிய நாம் பரமாத்மாவை தானே உணர்ந்து வணங்கி அவன் தாளடி சேர்தலே முக்தி நிலை. சிறுநெறிகள் சேராமல் திருவருளே சேரும் வண்ணம் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்த சிவமாக்கி நமையாண்ட அத்தன் சிவபெருமான் நமக்கு அருளிய திருமுறைகள் வழிகொள்வோம். நாம் பெற்ற இந்த சிவநெறியை மற்ற அன்பர்களும் பெற்றிடவே மனவார பணியாக பணிந்து ஏற்றி அருள் கொள்வோம். சிவபெருமானுடைய அருளை நாம் தீர்க்கமர பெறுவோம். இறை வழிபாட்டு முறை, இறைவனை அடையும் வழி, சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 நிலைகளின் மூலியமாக நாம் இறைவனை அடையலாம் என்று நமக்கு தெரியும். போக நிலையின் மூலியமாகவும் நாம் இறைவனை அடைய முடியும். சரியை வழிபாடு பஞ்சலிங்க வழிபாட்டு முறை, புற வழிபாட்டு முறை. இது பக்தியின் முதல் நிலை. சரியை வழிபாட்டு முறை என்பது பஞ்சபூதங்களை வழிபாடு செய்தல். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலத்துக்கான கடவுள் ஏகாம்பரேஸ்வரர், நீருக்கான கடவுள் ஜம்புகேஸ்வரர், நெருப்புக்கான கடவுள் அருணாச்சலேஸ்வரர், காற்றுக்கானவர் காளகத்தீஸ்வரர், ஆகாயத்துக்கானவர் திருமூலட்டானேஸ்வரர், சிதம்பரம் நடராஜர் பெருமான். இந்த ஸ்தலங்களில் இறைவன் பஞ்சபூத லிங்கங்களில் வியாபித்திருக்கிறார். அவரை நாம் வழிபாடு செய்தல் சிறப்பு. போற்றிவோம் நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோம் நமசிவாய புகலிடம் பிரிதொன்றுமில்லை, போற்றிவோம் நமசிவாய புறமெனை போக்கல் கண்டாய், போற்றியோம் நமசிவாய சயசய போற்றி போற்றி. பஞ்சபூதலிங்க வழிபாட்டில் மண்ணிற்கான இடம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர். அங்கே பிருத்விலிங்கமாக இருந்து அருள்பாலிக்கிறார். நிலத்திற்கு 5 குணங்கள் உண்டு. அதை மாணிக்கவாசக பெருமான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி என்கிறார். 5 பண்புகள், 5 குணங்கள் பெற்றிருக்கும் நிலம். அதில் முதல் சுவை இருக்கும், நிலத்திற்கு வடிவம் இருக்கும், நிலத்திற்கு உணரக்கூடிய தன்மை இருக்கும், ஒளி இருக்கும், சத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலை இருக்கும், ஒளி. அடுத்து நிலத்திற்கான மனம் இருக்கும். ஸோ இதெல்லாம் 5 குணங்களை பெற்றது நிலத்தின் தன்மை, மண்ணின் தன்மை. இங்கே பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி என்று இதனை குறிப்பிட்டு மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் நமக்கு அருளியிருக்கிறார். இந்த மண்ணிற்கான ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 ராசிகளும் இறைவன் பிருத்திவிலிங்கமாக இருக்கின்ற ஏகாம்பரேஸ்வரரை லிங்க அபிஷேகம் மூலியமாக வழிபட்டு அவருடைய அருள் பெறுதல் சிறப்பு. பஞ்சபூதங்களில் நீர் அப்புலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஜம்புகேஸ்வரர் பெயர் நாமம். திருவானைக்காவல் திருச்சியிலிருந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார். நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்று மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அருளியிருக்கின்றார். நீர் 4 குணங்களை பெற்றிருக்கும். நீர் நமக்கு சவுண்ட், ஒளியை உண்டு பண்ணும். அதுக்கு தொடு உணர்வு இருக்கிறது, அதற்கு வடிவம் இருக்கின்றது. எந்த வடிவத்தில் வேணாலும், எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வைத்தாலும் அதற்கேற்ப அது வடிவம் பெறும். நீருக்கு சுவை இருக்கிறது. நீருக்கு ஏதாவது சுவையை இனிப்பாகவோ, உப்பு கலந்தால் உப்பு தன்மையாகவோ அது இருக்கும். அப்போ ஒளி, தொடு உணர்வு, வடிவம், சுவை அனைத்தும் 4 குணங்களை பெற்றிருக்கின்றது. இதுதான் மாணிக்கவாசக பெருமான் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய். இறைவன் இந்த 4 நிலைகளில் நீரினுள் இருந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார் என்று சொல்கின்றார். இந்த நீருக்கான ராசிகள் கடகம், விருச்சகம், மீனம். பஞ்சபூதங்களில் தீ, நெருப்பு, தேயிலிங்கம் அருணாச்சலேஸ்வரர் பெயர் நாமம். திருவண்ணாமலையிலிருந்து அருள்பாலிக்கின்றார். தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி என்று மாணிக்கவாசக பெருமான் அருள்கின்றார். நெருப்பானது 3 தன்மைகளை கொண்டிருக்கும். அதற்கு நெருப்புக்கு ஒளியை உண்டு பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அதுபோல தொடு உணர்வு, நெருப்பை தொடும்போது வெப்பம், உஷ்ணம் வரும். அந்த தொடு உணர்வுக்கு ஒரு குணம் உண்டு. அடுத்து வடிவம் உண்டு.
இந்த 3 தன்மையை நெருப்பு பெற்றிருக்கும். இந்த நெருப்புக்கான ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு. இந்த 3 ராசிகளும் அருணாச்சலேஸ்வரர் பெயர்நாமம் பெற்ற தேவிலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் மிக சிறப்பு. அவர்கள் நினைத்த நிலையில் முக்தி கிடைக்கும். பஞ்சபூதங்களில் அடுத்து காற்று, வாயுலிங்கம். ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் பெயர்நாமம். ஸ்ரீ காளஹஸ்தி ஆந்திராவில் உள்ளது. வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி என்று மாணிக்கவாசக பெருமான் அருள்கின்றார். காற்றுக்கு 2 குணங்கள் உண்டு. ஒன்று ஒளி, ஓசையை உண்டு பண்ணக்கூடிய குணமும், உணர்ந்து பார்க்கக்கூடிய தொடு உணர்வு, உணர்ந்து பார்க்கக்கூடிய தன்மையும், 2 குணங்களையும் அது பெற்றிருக்கும். இறைவன் காற்றாக இருந்து, பஞ்சபூதங்களில் காற்றின் தன்மையாக இருந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார். காற்றிற்கான ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம். இந்த ராசிகள் வாயுலிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் முக்தி நிச்சயம். பஞ்சபூதங்களில் அடுத்து வெளி, சுத்த வெளி, ஆகாயம். அதற்கு ஆகாயலிங்கம். சிதம்பரம் நடராஜ பெருமான் அதற்கான பொருளாக நின்று நமக்கு அருள்பாலிக்கின்றார். வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அருளியிருக்கின்றார். இந்த ஆகாயத்திற்கு, சுத்த வெளிக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரே குணம்தான் உள்ளது, ஒளியை கடத்துகின்ற குணம். இந்த நாதம், பிரணவ மந்திரம், ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரணவ மந்திரத்தை கடத்தக்கூடிய தன்மை எங்கும் பிரணவ மந்திரம் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அந்த தன்மையினை வெளியிடே ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று நமக்கு அருளியிருக்கின்றார். ஆகாயம் என்பது எல்லையற்றது. அதற்கு உருவம் கிடையாது, நிறம் கிடையாது. அதுபோலவே இறைவனும் எல்லையற்றவன், உருவம் இல்லாதவன், அருவமானவன். இந்த எல்லையற்ற ஆகாயத்திலிருந்துதான் மற்ற 4 பூதங்களும் தோன்றின என்பது சைவ சித்தாந்த கொள்கை. இறை வழிபாட்டு முறையில் கிரியை முறை. இதில் இறைவனுடைய நாம சங்கீர்த்தனம், பக்தி பாடல்கள் மூலியமாக இறைவனை பாடி துதித்து இறைவனை அடைதல், பஜனை மூலியமாக, யாகம் நடத்துவதன் மூலியமாக, நடனம் மூலியமாக இறை வழிபாடு செய்து இறைவனை அடைதல். இதற்கு நமது தமிழ் வேதமான சைவ சித்தாந்த வேதாந்த திருமுறைகளை ஓதி, திருமுறைகளை பாடி இறைவனை துதித்து அவன் தாளடி சேர்தல். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் எல்லோனும் கொட்டாமோ என்று மாணிக்கவாசகர் பெருமான் அருளியிருக்கின்றார். இறை வழிபாட்டு முறையில் யோகம். யோகம் என்பது தியானம் மூலியமாக இறைவனை அடைதல். இது அக வழிபாட்டு முறை. தியானிப்பதன் மூலியமாக இறைவனை சென்று சேருதல். ஒவ்வொரு ஆன்மாவும் தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்ய ஜீவ ஆன்மாக்கள் பயிற்சி பெற வேண்டும். பிராணாயாமம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி நிலை பயிற்சியெல்லாம் நம்ம பெற்று இறைவன் சிவபெருமானை அவருடைய லிங்க ரூபத்திலேயோ அல்லது நடராஜ ரூபத்திலேயோ வழிபாடு செய்து மனதிலே நிறுத்தி வழிபாடு செய்யணும். அகத்திலே வழிபாடு செய்தல். அகநிலையில் லிங்கரூப வழிபாடு செய்து அவர் தாளடி செய்தல் யோக நிலையாகும். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் உரை சிவனே, இந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளன் கோர் கைமாறே என்று மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அள்ளிச் சென்றிருக்கின்றார். இறை வழிபாட்டு முறையில் ஞானம் முறையில் வழிபாடு செய்தல் அக வழிபாட்டு முறை. இதில் பதி, பசு, பாசம் உணர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாவும் பதியை பற்றியும் பசுவை பற்றியும் பாசத்தை பற்றியும் புரிந்தும் உணர்ந்தும் இருக்க வேண்டும். இதில் நான் வேறு இறைவன் வேறு அல்ல என்று நிலையில் தியானம் செய்ய வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் என்ற நிலையில் இருந்து நம்முள் இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை புரிந்து கொண்டு அந்த மெய்ஞான நிலை வரை தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்யும் போது எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது, எந்த உருவகமும் இருக்கக்கூடாது. மனதிலிருந்து சுத்தம், அதாவது பூர்ண சுத்தமாக இருந்து சமாதி நிலையிலிருந்து தியானிக்க வேண்டும். இது சரணாகதி அடைதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையை பெறுகின்ற ஞான வழிமுறை இது.
நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்று மாணிக்கவாசக பெருமான் அருளியிருக்கின்றார். இறை வழிபாட்டில் இறுதியாக போக நிலையில் இறைவனுடைய தாளடி சேர்தல், இறைவனை சரணடைதல். போகம் என்பது முக்திக்கு அடுத்த நிலை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த வழிகளை பின்பற்றி இறைவனுடைய அருளால், இறைவனுடைய பேரருளால் நாம் கிடைக்கப்பெறுவது முக்தி. மெய்கண்ட சாஸ்திரம் அருளியபடி இந்த பூத உடலில் இருக்கும் பொழுதே, இந்த பூத உடலில் உயிர் இருக்கும் பொழுதே இறைவன் அருளால் நாம் கிடைக்கப்பெறுவது முக்தி. இந்த உலோகத்திலேயே நாம் கிடைக்கப்பெறணும். அந்த கிடைத்த முக்தியை அனுபவிப்பதே போகம். அந்த போகம் என்பது எப்படி அனுபவிப்பது என்றால், இறைவனுடைய பெயர் நாமத்தை எங்கும் வியாபிப்பது, இறைவனுடைய ஞான தீபத்தை எங்கும் ஏற்றுவது, ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய இருளை நீக்கி சிவஞான தீபத்தை ஏற்றுவிப்பதே போகநிலை. அதை செய்கின்ற பணி மணவார பணி, உளவார பணி போன்று மற்ற ஆன்மாக்களின் மனதில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி சிவ ஞான தீபத்தை ஏற்றுவித்து மணவார குருவாக பணி செய்வதே போகநிலை. அது சிவனுடைய அருளை மேலும் மேலும் நமக்கு உயர்த்தி கொடுக்கும். பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வர். வேண்டத்தக்கது அறியோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயல்மார்க் அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்று. இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே மணவார குருவாக பணி செய்து போகம் அனுபவிக்க போகீஸ்வரர் அருள் பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. போற்றி அருளுகனின் ஆழியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அண்டமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரானினேடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி. ஓம் நம சிவாய.